ஒற்றுமையால் தப்பித்த எலிகள். ஒரு சிறிய மண் வீட்டில் பூனை ஒன்று வசித்து வந்தது. ஒருநாள் அது ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்து வீட்டுக்குள் வைத்தது. அதை சாப்பிடப் போவதற்குள் வெளியே சிறிது வேலை இருப்பதால் சென்றது. அதே வீட்டின் ஒரு மூலையில் ஒரு சிறிய பொந்து இருந்தது. அந்த பொந்துக்குள் சில எலிகள் வாழ்ந்து வந்தன. பூனை வெளியே சென்றதை பார்த்த எலிகள் மெதுவாக வெளியே வந்து ரொட்டி துண்டை பார்த்தன. இது நல்ல வாய்ப்பு என்று எலிகள் ஒன்று சேர்ந்து ரொட்டியை சாப்பிடத் தொடங்கின. அந்த நேரத்தில் பூனை திடீரென திரும்பி வந்தது. மற்ற எலிகள் பயந்து பொந்துக்குள் ஓடி சென்று மறைந்தன. ஒரு குட்டி எலி மட்டும் அருகில் இருந்த கண்ணாடி பாட்டிலுக்குள் புகுந்தது. பூனை அதை பார்த்து மிகவும் கோபமடைந்தது. அது பாட்டிலுக்குள் காலை விட முயன்றது. ஆனால் பாட்டிலின் வாய் சிறியது. பூனையின் கால் உள்ளே போகவில்லை. உடனே பூனை ஒரு குச்சியை எடுத்து வந்து பாட்டிலுக்குள் விட்டு எலியை வெளியில் கொண்டுவரலாம் என்று குச்சியை எடுக்க வெளியில் சென்றது. அப்போது மற்ற எலிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக யோசித்து ஒரு எலி மேல் மற்றொன்று ஏறி ஏணி போல் நின்றன. மேலிருந்த எலி தனது வாலை கயிறு போல பாட்டிலுக்குள் தொங்க விட்டது. பாட்டிலுக்குள் இருந்த குட்டி எலி அந்த வாலை பிடித்து மெதுவாக மேலே ஏறி வெளியே வந்தது. அனைத்து எலிகளும் உடனே பொந்துக்குள் ஓடி பாதுகாப்பாக மறைந்தன. சில நிமிடங்களில் பூனை வாயில் ஒரு குச்சியுடன் கோபமாக வீட்டுக்குள் நுழைந்தது. ஆனால் எலிகள் எல்லாம் தப்பித்து விட்டன. பூனை மிகவும் கோபத்துடன் கத்தியது. ஆனால் எலிகள் ஒற்றுமையாக சேர்ந்து தங்கள் நண்பனை காப்பாற்றிவிட்டன. கதையின் கருத்து: ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம்.